நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவனுக்கும் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது. அதை புரிஞ்சுக்காம நீங்கள் டைமர் செட் பண்ணி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்னு சொல்கிறீங்க. அவனும் ரேஸில் ஒரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை நம்பி வந்த பொண்ணுக்கு அவன் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்? நம்ம தான் ப்ரோ அவனை சப்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாகணுமே. என்ன பண்ணுறது? சிவா, எஸ் ப்ரோ. நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன். அதை நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ நாளைக்கு சண்டே. அதனால தான் நீங்கள் மட்டும் வர போகிறீங்க. ப்ரோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ப்ரோ, இன்றைக்கி குடும்பத்தோட திருப்பதி போகிறேன்ட்டு. நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம். ப்ரோ இது என் பொண்டாட்டிட்டு சொன்னால் செருப்பாலே அடிப்பா ப்ரோ. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சச்சு இருக்கான்ல, அவனுக்கு இப்போ தாங்க கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு ஆல்ரெடி